Hello everyone, 30 days of learning English vocabulary, day 28. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 3 basic and advanced English words. First word copy. Copyனா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அப்படியே செய்யறத நம்ம காப்பின்னு சொல்லுவோம். So, இந்த வேர்டு நம்ம எப்படி வந்து அட்வான்ஸ் வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம்? Emulate என்ற ஒரு வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம். Copy, emulate. So, இதை எப்படி சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? Students should emulate good habits. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல விஷயங்களை நல்ல பழக்கங்களை அப்படியே காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றத they have to emulate the good habits அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். செகண்ட் வேர்ட் steal. ஸ்டீல்ன்றது திருடுறது, அடுத்தவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்க பொருளையோ அவங்க ஐடியாஸையோ அவங்க விஷயங்களையோ நம்ம வந்து எடுத்துக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டு நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம்? plagiarize. plagiarize. ஸோ இதை எப்படி சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம்? Never plagiarize in your essay. உங்களுடைய எஸ்ஸேஸ் நீங்க எழுதும் போது மற்றவங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்க எடுத்து எழுதாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மீனிங் வந்து பொருந்தும். ஸோ ஸ்டீல் என்ற வேர்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? plagiarize. தேர்ட் வேர்ட் ட்ரை. ட்ரைனா முயற்சி பண்றது, அது எல்லாமே நம்ம ட்ரை சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம்னா endeavor. endeavor என்ற ஒரு வார்த்தையால ரீப்ளேஸ் பண்ணலாம். இதை எப்படி சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? We will endeavor to finish early. நாங்க சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம வந்து endeavor என்ற ஒரு வேர்டால சொல்லலாம். ட்ரை பண்றோம், சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றத வந்து we will try our best சொல்லுவோம். அதுக்கு நம்ம endeavor என்ற வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 basic and advanced English words. First word copy. Copy என்ற வேர்டை நம்ம எப்படி சொல்லலாம்? emulate என்ற வேர்டால ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். Second word steal. Steal, plagiarize. plagiarize. Third word try. Try என்ற வேர்டை endeavor என்ற ஒரு வேர்டால ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். Thank you. Hello everyone, 30 days of learning English vocabulary, day 28. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 3 basic and advanced English words. First word copy. காப்பினா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அப்படியே செய்யறத நம்ம காப்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டு நம்ம எப்படி வந்து அட்வான்ஸ் வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம்? எம்யூலேட் என்ற ஒரு வேர்டால ரீப்ளேஸ் பண்ணலாம். காப்பி, எம்யூலேட். ஸோ இதை எப்படி சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் எம்யூலேட் குட் ஹேபிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல விஷயங்களை நல்ல பழக்கங்களை அப்படியே காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றத they have to emulate the good habits அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம். செகண்ட் வேர்ட் steal. ஸ்டீல்ன்றது திருடுறது, அடுத்தவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்க பொருளையோ அவங்க ஐடியாஸையோ அவங்க விஷயங்களையோ நம்ம வந்து எடுத்துக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி ரீப்ளேஸ் பண்ணி சொல்லலாம்? plagiarize.